அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இந்த காணொலியானது குறிப்பாக இங்கே திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்காக. ஸோ எவ்வளோ பேருக்கு சென்றடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சென்றடைய வச்சுருங்க. ஸோ ரொம்ப என்ன சீரியஸான ஒரு விஷயம் இது. அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்படி என்னடா விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக என்னுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்தாங்க. வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து எக்ஸ்டர்னல் ட்ரைனர்னு சொல்லுவாங்க. ஈஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தார். அவர் எல்லோரும் செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொன்னார். நான் பேர் ஊரெலாம் சொல்லணும்ல, அப்படி சொல்லும் போது எல்லோரும் சொல்லிட்டு வந்தாங்க. அதில் ஒரு பையன் வந்து பேரை சொல்லிவிட்டு வெள்ளூர்னு சொன்னான். நான் முன் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். ஓகே பரவாயில்ல, நம்ம அண்டை மாவட்டத்தார் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கானே அப்படின்லாம் கொஞ்சம் ஆசைப்பட்டேன் மீன்ஸ் முன்னாள் ஊர் தானே, அண்டை மாவட்டம் ப்ளஸ் முன்னாடி வேலூர் தான் என்னுடைய மாவட்டம், நம்மளுடைய மாவட்டமாக இருந்தது அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் உள்ளுக்குள்ளே. அதுக்கப்புறம் இன்ட்ரோ வரும்போது நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி திருப்பத்தூருங்க அப்படின்லாம் சொல்லி முடித்தேன். அப்புறம் பிரேக்கில் சொல்கிறேன்னா, நீங்கள் திருப்பத்தூரா? நானும் திருப்பத்தூர் தானா அப்படின்னா. ஏன்டா அப்புறம் எதுக்குடா வேலூர் சொன்னேன் அப்படின்னா, இல்லை நான் திருப்பத்தூர்னு சொன்னால் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, அதனால நான் வேலூர்னு சொன்னேன். வேலூர்னு சொன்னால் உலகத்துக்கே தெரியுன்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணான். எனக்கு சாமியாக காண்டாயிடுச்சு. அதாவது நம்ம ஊர் பேர் அடுத்தவனுக்கு தெரியலன்றது மேட்டரே கிடையாது. நமக்கு தெரியுதா, நாம் அதை தூக்கி பிடிக்கிறோமா நம்ம ஊரை அப்படின்றது தான் கண்டென்ட்டே தவிர அப்படி தான் பண்ணியிருக்கணும். இப்போ என் ஊரில் சுப்பிரமணியன்ற பேர்லேயே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அந்த 10 பேரில் ஒரு 2 சுப்பிரமணி இல்லை 3 சுப்பிரமணி தான் ஃபேமஸாக இருப்பாங்க. அதுக்காக யாருப்பா அவங்க அப்பா அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணியன் சொல்லுவேன். எந்த சுப்பிரமணி கேட்கும்போது எங்கள் அப்பனை தான் சொல்லுவேன். அதை விட்டு ஐயோ அந்த சுப்பிரமணி சொன்னால் அவர் ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா தான் சொல்லுவேன். கரெக்டா? நீங்களும் அப்படி தானே பண்ணுவீங்க. ஸோ இனி வரும் காலங்களில் எங்கேயாவது யாராவது எந்த ஊருப்பா நீ தம்பி அப்படின்னு கேட்டாங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் சொந்த ஊர் என்னவோ அந்த ஊரை பேர் சொல்லுங்கள். முன்னாள் ஊர், பக்கத்தில் இருக்கிற ஊர், பின்னாடி இருக்கிற ஊர், அந்த மாதிரி எந்த ஊரையும் சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான ஆதங்கமான வேண்டுகோள். ஸோ திருப்பத்தூர் மாவட்டமாகி ஒரு 5 வருஷம் ஆகப்போகுது. ஸோ மற்றவங்களுக்கு தெரில அப்படின்னா அவன் தான் தற்குறி. நீ தற்குறி கிடையாது, நான் தற்குறி கிடையாது. கரெக்டாக? ஸோ அது அவங்க தப்பு. திருப்பத்தூர் 38 மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் திருப்பத்தூர்ன்றது இன்னும் ரீச் ஆகலைன்னும் போது அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன செஞ்சு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாம் கொஞ்சம் எடுப்போம். நல்லா ஊரை வந்து நல்ல வகையில் முன்னேற்றத்துக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செய்வோம். அதுக்காக தெரிலன்றதுக்காக திருப்பூரான்னு கேட்பானுங்க சில தற்குறிங்க. அதுக்காகலாம் கூச்சப்படக்கூடாது. திருப்பத்தூர்னு சொல்கிறதுக்கு சிவகங்கை பக்கத்தில் ஒரு திருப்பத்தூர் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இருக்குது, புரியுது, எனக்கே புரியுது. இருந்தாலும் யார் கேட்டாலும் திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர்காரன் அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். இது என்னுடைய தாழ்மையான மிகவும் தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி உங்களுடைய முகநூல் கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வெள்ளூர்னு வச்சுருப்பீங்க. அப்படி வைக்காதீங்க. திருப்பத்தூர் மாவட்டம் அப்படின்னா தயவு செஞ்சு லிவ்ஸ் இன் திருப்பத்தூர் அப்படின்னு போடுங்க, நாட் வெள்ளூர். நான் வெள்ளூரை குறை சொல்லலை, நம்ம தான் பிரித்து கொடுத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அண்ணன்